டெக் ஜேர்னலிசம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இப்ப நியூவா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு போலாம். ஆனா நான் வந்து ஒரு ப்ராப்பரான டெக்னாலஜி ஜேர்னலிசம் ஃபாலோ பண்றேன். வயர்டுன்னு ஒரு மேகசின் ஃபாலோ பண்ணுவேன். அந்த மேகசின்ல பாத்தீங்கன்னா டெக்னாலஜியும் சோசியோ பொலிட்டிக்கலையும் பேசுவாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜியை பத்தி சோசியோ பொலிட்டிக்கல் பேசக்கூடிய ஒரு டெக் இன்ஃபுளுசர் காட்டுங்க. சோ இது டெக் இன்ஃபுளுசிங் நீங்க சொல்லும் போதுட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் டெக்னாலஜியினுடைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை வியூவர்ஸ் தலைமையில கட்டுறது, ஒரு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி கட்டுறது. அது ஆல்ரெடி ஃபேஸ்புக் கூகுள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்னொரு வழியில ஒரு காமன் மேன், அதாவது நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிற தோற்றத்துல அதை சொல்லும் போதுட்டு வேர்ட் பை மவுத் மாதிரி வந்து இது ஒரு விதமான மார்க்கெட்டிங்கா நடந்துகிட்டு இருக்கு. சோ என்ன கேட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக் இன்ஃபுளுசர்ஸ் அப்படிங்கிறவங்கனால சமூகத்துக்கு நல்லதா எதுவுமே இல்லை.